ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கவர்க்க சிவந்த கதையின் மூளை சாவு. ஒரு பையனும் அப்பாவும் ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பையனும் அப்பாவும் 2 பேருமே கீழே விழுறாங்க. 2 பேருமே ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போனால் பையன் செத்துதாரு. அது ஆனால் அப்பா சாவலை. அதை டாக்டர் அவர் அப்பா கிட்ட சொல்கிறார், உங்கள் பையன் இறந்துட்டாரு, இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் நான் இறந்தா இப்போ தானே அவனுக்கு நான் நிறைய டாய்ஸு, சாக்லேட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், எதுவுமே அவன் அனுபவிக்காமல் போயிட்டானே, ஏன் தான் என் பையன் இறந்தான்னு தெரியலையேன்னு அழுதானான். அதுக்கு அப்போ தான் அந்த டாக்டர் சொன்னாராம், இல்லை உங்கள் பையனுக்கு மூளைச்சாவு தான் இறந்தாரு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஒரு போலீஸ் வந்தாராம். போலீஸ் வந்தோடனே அவர் முன்னாடி இவர் புலம்புனாராம், ஐயோ என் பையன் எப்படி தான் இறந்தான்னு தெரியலையே, மூளைச்சாவு வந்துச்சே அப்படின்னு சொன்னாங்க. இந்த போலீஸ் சொன்னாராம், இப்போ நீங்கள் புலம்புனீங்களே, இவ்வளோ டாய்ஸ் வாங்கினேன், இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கினேன், இவ்வளோ சாக்லேட் வாங்கினேன், எதுவுமே அனுபவிக்காமல் போனான்னு சொன்னீங்களே, இவ்வளோ செலவு பண்ண நீங்கள் ஒரு ஹெல்மெட் போட்டு வாங்கி கொடுத்துருக்கனால நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, அதனால தான் நீங்கள் சாவலை. உங்கள் பையன் ஹெல்மெட் போடாதனால தான் அவன் செத்தான். அதனால நீங்கள் உங்கள் பையனுக்கும் ஹெல்மெட் போட முடியாமல் போயிடுச்சு, இனிமேல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்களாச்சும் இனிமேல் ஹெல்மெட்டை மறக்காமல் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே வீண் செலவு பண்ணுறதுல எதுவுமே இல்லை. நமக்கு இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒன்று யோசிங்க. எப்போவுமே இனிமேல் இந்த கதையை பார்த்ததுலேருந்து எல்லாருமே உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்களோட பசங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்மெட் வாங்கிட்டு அப்புறமாட்டி உங்களுக்கு தேவையானதை வாங்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பக்கத்தில் அப்படியே கட்டுங்க. பாய் பாய்.